ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனியா சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாயா இருந்துகிட்டு உக்கிரத்தோடைய கொந்தளிப்புல இருக்கா உச்சகட்டத்துல. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனியாவை இனிமேலும் விட்டு வைக்கவே கூடாது. இனியாவை விட்டு வச்சா அதுக்கப்புறம் விக்ரம் நமக்கு கிடைக்கவே மாட்டாங்க என்னைக்குமே அப்படின்றதுல உறுதியா இருக்காங்க. அதனால இப்ப என்ன பிளான் பண்றாங்கன்னா, இனியாவுக்கு நேரடியாக போனை போட்டு பேசிடுறாங்க. இனியா, எனக்கு தொந்தரவா இருக்கிறது நீ மட்டும்தான். என் வாழ்க்கையில உன்னால நான் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டேன், இப்ப வரையும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன அனுபவிச்சுட்டேன், நான் என்ன பண்ணேன் அப்படி அப்படின்னு சொல்ல, ஓஹோ உனக்கு எதுவுமே தெரியாது தானே. என் வாழ்க்கையில் என் அப்பாவை இழந்தது, என் லட்சியத்தை இழந்தது, என் கனவு எல்லாத்தையும் இழந்துட்டேன். ஆனா என் வாழ்க்கையும் பறிக்க பாக்குறேன், இது உனக்கே நியாயமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். என்ன உன் வாழ்க்கையை நான் பறிச்சுட்டு நான் என்ன சொல்றேன், எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்க, உடனே நம்ம மாயா இருந்துக்கிட்டு, உனக்கு தெரியாத மாதிரியே நடிக்காது சரியா, நான் வந்து விக்ரம் உயிர் புய காதலிச்சேன். நாங்கள் 2 பேரும் போலீஸ் ட்ரைனிங்லேருந்து லவ் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆனால் அவர் வந்து ட்ரைனிங்கை முடிச்சுட்டு நல்ல ஒரு பிஹேவியரோட வெளியே வந்துட்டாரு. ஆனால் நான் வந்து சீக்கிரம் வெளியே வர முடியல, என் ட்ரைனிங்கை முடிக்க முடியாது. ஆனால் அந்த சமயத்தில் நீ அவர் வெளியே வந்து கல்யாணம் பண்ணியிருக்க. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலான்னு எவ்வளோ ஆசையாக இருந்தேன் தெரியுமா. ஆனால் என் ஆசையில் மண்ணை வரி போட்டி நல்லா இருப்பியா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஓஹோ இதுதான் நான் என் மேலே நீ இருக்கிற கோவத்துக்கு காரணம், எனக்கு தெரியாமல் போச்சு. நான் என்ன பண்ணுறது சொல்லு, நான் வேணும்னு செஞ்சேன். என் வாழ்க்கையில என்னென்ன நடக்கணும் இருந்துச்சோ அது எதுவுமே நடக்கல, எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோம் அது எல்லாமே நடந்துருச்சு. என் வாழ்க்கையில நான் நினைச்சது எதுவுமே நடக்கல, அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல, இனிமேலும் உன்னை விட்டு வச்சு ஆவாது. இனி 3 வாரத்துல விக்ரமனை கல்யாணம் பண்ணி உன்னை வந்து நடுவே தெருவில் நிக்க வைக்கல, அதுக்கப்புறம் என் பேரவே நான் மாத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு இருக்க இந்த மாயா. ஓஹோ அப்படியா, நீ சவால் விடுறப்போ கண்டிப்பா நானும் சவால் விடுறேன். இன்னும் 3 வாரம் இல்லை, 3 மாசம் இல்லை, 30 வருஷம் ஆனாலும் நீ விக்ரம் அடைய முடியாது. ஆனா விக்ரம் வந்து என்னுடைய புருஷன், அவர் என் மேல உயிருக்கு உயிரா உண்டு வச்சிருக்காரு, முன்னால அதை தட்டி பறிக்கவே முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. நீ என்னதான் பகல் கனவு கண்டாலும் நீ வந்து அதை நடத்தி வைக்கவே முடியாது. அதனால தயவு செஞ்சு இனிமே அதெல்லாம் விட்டுரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் கொடுக்குறாங்க. உங்ககிட்ட அட்வைஸ் ஆகிறதுக்காக நான் ஃபோன் பண்ணல சரியா, நான் உங்களுக்கு எச்சரிக்கப்படுறதுக்காக தான் இது பண்ணேன். நீ அதுக்கப்புறம் விக்ரம் இல்லாத எனக்கு கஷ்டமா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசை மாத்திரக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் பேசுறேன். ஒருவேளை விக்ரம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீயா ஜென்ட்ல ஒதுங்கிது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. ஐயோ என்னடா அது எப்படி சொல்லிட்டாலே, இதை பத்தி நம்ம விக்ரம் கிட்ட பேசலாமா என்னவா அப்படின்னு சொல்லிட்டு 1008 குழப்பத்தோட இருக்காங்க இனியா. ஏன்னா எதுவாக இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில விக்ரம்கிட்ட இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் எல்லாமே பண்றாங்க. இல்லைன்னா அவங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனையை சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்றதுனால. ஆனா இதை மட்டும் அவர்கிட்ட சொல்ல முடியல. அதே மாதிரி விக்ரமாலையும் அந்த மாயோட விஷயத்த இனிய கிட்ட சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே வச்சு புசுங்கி 2 பேரும் நொந்துட்டு இருக்காங்க. யார் ஒருத்தர் வந்து சீக்கிரம் 2 பேர்ல யார்கிட்டயே சொல்றாங்களோ அப்பதான் இந்த பிரச்சனை விடிவு காலமே வருங்க. அது வரையும் என்ன நடந்திருக்கும் அடுத்து அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. Thanks for watching.